96% முஸ்லீம்கள் வாழக்கூடிய தஜிகிஸ்தானில் என்ன நடக்குது? இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் இஸ்லாமிய பெயர்கள் வைப்பதற்கு முற்றாக தடை. நபி அவர்களுடைய புனித பேர் முஹம்மத் என்று பெயர் சூட்ட முடியாமல் இருக்குது, அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். பெண்கள் ஹிஜாப் அணிய இயலாது, அப்படி அணிந்தால் பல லட்சக்கணக்கு அபராதம் செலுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆண்கள் தாடி வைக்க இயலாது, சிறு குழந்தைகள் பெருநாள் தினங்களில் பாதைகளில் விளையாட முடியாது. இப்படி பல சட்டங்களை அந்த நாட்டு அரசாங்கம் அமுல்படுத்தியிருக்குது. இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புதிய சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஓல் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, தஜிகிஸ்தான் இன்று சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கப்படக்கூடிய விடயம், அதிகமான மக்களுடைய கவனங்களை ஈர்த்திருக்கக்கூடிய விடயம், அந்த நாட்டில் அமுலாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்கள். முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு, 96% முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாட்டில் இஸ்லாமிய அடிப்படை விடயங்களை தடை செய்யப்பட்டிருப்பது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. முதல்ல இந்த தஜிகிஸ்தான் எங்க இருக்குதுன்னு பார்த்தா சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஆசியாவுடைய ஒரு மலை நாடு தான் இந்த தஜிகிஸ்தான். இந்த தஜிகிஸ்தானுடைய வடக்கு பக்கமாக கிர்கிஸ்தான் இருக்குது, தெற்கு பக்கமாக ஆப்கானிஸ்தான், மேற்கு பக்கமாக உஸ்பெகிஸ்தான், கிழக்கு பக்கமாக சைனா இருக்குது. 20வது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் சோவியத் ஒன்றியத்துடன் இந்த நாடு இணைக்கப்பட்டு தஜிக் சோவியத் சோசலிச குடியரசு என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. பிறகு 1991 செப்டம்பர் 9 சோவியத் யூனியனிலிருந்து இந்த நாடு விடுதலை செய்யப்பட்டு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த வருடத்திலிருந்து இதுவரைக்கும் இஸ்லாமிய ஜனாதிபதிகள் தான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தஜிகிஸ்தானுடைய ஜனாதிபதி இமாம் அலி ரஹ்மான் 1994 நவம்பர் 16 தொடர்ச்சியாக 30 வருடமாக இவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார். கவலைக்குரிய விஷயம் என்னண்டா, அந்த நாட்டில் இஸ்லாத்துக்கு எதிராக இயற்றப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்ததே இந்த இமாம் அலி ரஹ்மான் தான். பெண்கள் ஹிஜாப் அணிய முற்றாக தடை. பாடசாலைகள், ஸ்கூல்களில், காலேஜுகளில் ஹிஜாப் அணிய இயலாது. ஆண்கள் தாடி வைக்க இயலாது. ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள் 2 தினங்களில் மற்ற நாடுகள் எல்லாம் என்ன, குழந்தைகள் சந்தோஷமாக பாதைகளில் ரோட்டில் விளையாட்டு சாமான வச்சு விளையாடி கொண்டு இருப்பாங்க. ஆனால் பாதைகளில் விளையாடுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பெயர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹம்மது என்ற பெயர் அந்த நாட்டிலே வைக்க முடியாது. இப்படியாப்பட்ட பல இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்கள் அந்த நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு 2 காரணங்களை அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லுது. ஏன் நாங்கள் இந்த விஷயங்களை தடை செய்தோம் என்றால், முதலாவது, இந்த நாட்டில் தஜிகிஸ்தானுடைய கலாச்சாரங்கள் மீட்டப்பட வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளால பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, அந்த தஜிக் என்று சொல்லக்கூடிய ஆடையைத்தான் அணிய வேண்டும், அந்த மொழியைத்தான் பேச வேண்டும், அந்த மொழியில் இருக்கக்கூடிய பெயர் தான் வைக்கப்பட வேண்டும். இது நம்முடைய நாட்டு கலாச்சாரம். நம்முடைய நாட்டு கலாச்சாரம் மங்கிக் கொண்டு போகிறது, அது சரியில்லை என்று ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள். இரண்டாவது சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த இஸ்லாம் என்பது தீவிரவாதத்திற்கு ஒத்துப்போவது போல இருக்கிறது. அதனால் தீவிரவாதத்துடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமும் இந்த தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடாது. அதனால் தான் இந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த நாட்டு அரசாங்கம் வெளிரங்கத்தில் இந்த 2 காரணங்களை முறையிடுகிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, இதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி தான்.
அரசியல் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் ஜனாதிபதிகளுக்கு நடந்த அந்த விடயங்களை பார்த்து அது எனக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த இஸ்லாத்துக்கு எதிரான பல சட்டங்களை அந்த நாட்டில் இமாம் அலி ரஹ்மான் இயற்றிக் கொண்டு வருகிறார். இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் 1991க்கு செல்ல வேண்டும். அதாவது 1991 செப்டம்பர் 9ஆம் தேதி சோவியத் யூனியன்லேருந்து இந்த நாடு தனி நாடாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தஜிகிஸ்தானுடைய ஜனாதிபதியாக இருந்தது கஹர் மஹ்கமா என்பவர். இவர் சோவியத் யூனியனுக்கு எதிராக நடந்த சதியை ஆதரித்தார் என்ற காரணத்தால் இவர் பதவி விலக்கப்படுகிறார். இவர் 1990 நவம்பர் மாதம் 30ஆம் திகதியிலிருந்து 1991 ஆகஸ்ட் 31ஆம் திகதி வரை ஜனாதிபதியாக இருந்தார். இவர் இந்த சதியை ஆதரித்ததின் காரணமாக இவர் பதவி விலகிறார். அதுக்கு பிறகு அவர் பதவி விலகிய அதே வருடத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அந்த ஜனாதிபதி தேர்தலில் ரஹ்மான் நபியி என்பவர் 1991 டிசம்பர் 23ஆம் தேதி தஜிகிஸ்தானுடைய ஜனாதிபதியாகிறார். இவர் 1991 டிசம்பர் 23 இருந்து 1992 டிசம்பர் 7 வரைக்கும் ஜனாதிபதியாக இருக்கிறார். இவர் ஜனாதிபதியானதுக்கு பின்னால அந்த நாட்டுடைய சில இஸ்லாமிய அமைப்புகள் இவர் சரியான முறையில் ஜனாதிபதியாகல, இவர் ஜனாதிபதியாகிய முறை தவறு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து பிறகு அது வன்முறையாகி கடைசியில் இவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து பதவி விலகிறார். அதுக்கு பிறகு அப்ப பிரதமராக இருந்த அக்பர் மிர்சோயவ் என்ன செய்றாரு, 1992 ஜனவரி 9ஆம் தேதி ஜனாதிபதியாகிறார். இவர் ஜனாதிபதியானதுக்கு பின்னால அப்படியே அந்த போராட்டங்கள் வன்முறைகள் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் போகல அந்த குறைந்த போராட்டங்கள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குது. இந்த போராட்டத்துக்கு முழு மூச்சாக பின்னால இருந்து செயல்படுத்தினது யாருன்னு சொன்னா இமாம் அலி ரஹ்மான். தற்பொழுது ஜனாதிபதியாக தஜிகிஸ்தான் இருக்கிறாரே, இவர் செய்த சதி பின்னால இருந்து மக்களை தூண்டிவிட்டு ஆட்சியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் பெரும் ஒரு போராட்டம் நாட்டுக்குள்ளால வெடித்து அந்த போராட்டம் உள்நாட்டு போராக மாறுகிறது. அந்த உள்நாட்டு போர் தொடர்ச்சியாக 5 வருடங்கள் இருக்கிறது. இந்த போர்ல 10 மில்லியன் அதாவது 1 கோடி மக்கள் கொலை செய்யப்படுகிறாங்க. கடைசியில் எப்படியோ 1994 நவம்பர் 16ஆம் தேதி ஒரு பெரும் சதியின் மூலமாக இமாம் அலி ரஹ்மான் ஜனாதிபதியாகிறார். ஜனாதிபதி ஆனதுக்கு பின்னால இவர் யோசிக்கிறார், என்ன இவருக்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகளை எப்படி இந்த நாட்டு மக்கள் பதவி விலக செய்தார்களோ இதே போல எனக்கும் நடக்கக்கூடாது என்று யோசித்த இவர் என்ன செய்கிறார், முதலாவதாக யாரெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்துகிறார்களோ அந்த எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர பார்க்கிறார். முதலாவதாக இவர் செஞ்ச வேலை என்னண்டா, அப்ப அந்த இஸ்லாமிய அமைப்புகளில் இப்படி சதி செய்யும் பொழுது ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தியது நஹ்லா என்ற ஒரு கட்சி தான். இவர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நஹ்லா என்ற கட்சியுடன் தீவிரவாதத்திற்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி அந்த கட்சியை முழுமையாக பேன் பண்றாரு. ஏன், இவரை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் நாட்டில் இருக்கக்கூடாது. இப்படி இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தான் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தால இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் குறைக்க ஆரம்பித்து விடுகிறார். கண்ணியமானவர்களே, சொந்த லாபத்துக்காக சுய லாபத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விற்கக்கூடிய மனிதர்களில் ஒருவர் தான் தற்பொழுது தஜிகிஸ்தானுடைய ஜனாதிபதி. தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை எதிர்க்கிறார். அந்த அடிப்படையில் 2005 வருடம் பாடசாலை ஸ்கூல்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுக்கிறார். என்ன, எந்த மாணவிகளாவது ஹிஜாபுடன் வந்தால் உள்ளே எடுக்கக்கூடாது, நாட் அலவுட் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வருகிறார். அப்படி வருவதாக இருந்தால் ஹிஜாபை கலட்டி விட்டு தான் வர வேண்டும். அதற்கு பிறகு 18 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தால்
தாய் தந்தையுடைய அனுமதியின் பிரகாரம் தான் வர வேண்டும். தாய் தந்தை அனுமதி வழங்காட்டி அவர்களை மஸ்ஜிதுக்குள்ளால் எடுக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வருகிறார். 2016 வருஷம் 13,000 ஆண்களை இந்த இமாம் அலி ரஹ்மானுடைய இராணுவம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் என்ன செய்கிறாங்கண்டா 13,000 பேரை பிடித்து பலவந்தமாக அவர்களுடைய தாடிகளை வலிக்கிறார்கள். அந்த ஆண்களுடைய தாடிகள் வலிக்கப்படுகிறது. பலவந்தமாக ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகளுடைய ஹிஜாப் கலட்டப்படுகிறது. இப்படி ஒரு நிகழ்வு 2016 வருஷம் அந்த தஜிகிஸ்தானில் நடக்குது. அதுக்கு பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய சபை தாருல் இஃப்தா, எப்படி எங்கள நாட்டில் ஜம்இய்யத்துல் உலமா என்று உலமாக்களுடைய அந்த சபை இருக்கிறதோ, இதே போல இஸ்லாமிய ஷரிய சம்பந்தப்பட்ட விடயங்களை தொகுப்பது அந்த தாருல் இஃப்தா என்று சொல்லக்கூடிய உலமாக்களுடைய சபை தான். அந்த தாருல் இஃப்தா என்ற உலமா சபைக்கு இமாம் அலி ரஹ்மான் அழுத்தம் கொடுக்கிறார். என்ன, பெண்கள் மஸ்ஜிதுக்கு போவது ஹராம் என்று நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும், நீங்கள் ஃபத்வா கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறாரு. அதுக்கு பின்னால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனல், வானொலி ஒளிபரப்பு எல்லாத்திலையும் இவர் சொல்றாரு. என்னது, தாடி என்பது இஸ்லாத்துக்கு எதிரான செயல், இந்த தாடிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று மீடியாக்கு இவர் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். 2017 1038 மஸ்ஜிதுகள் மூடப்பட்டு அது மெடிக்கல் சென்டராகவும் பல கிளப்களாகவும் மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர். அதுக்கு பிறகு 2007 ஆரம்பமானது தான் இந்த ஹிஜாபுடைய பிரச்சனை. இப்படி தொடர்ச்சியாக 2015 வருடம் ஹிஜாபுக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இது மோசமான கல்வியின் அடையாளம் என்பதாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். கடைசியாக 2024 இந்த வருடம் ஹிஜாப் என்பது ஆடைகளின் இனவெறி, அது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று முற்று முழுதாக அதை பேன் பண்றாரு. அது மட்டுமல்லாமல் தடை செய்யப்பட்டதற்கு பிறகு யாராவது இந்த ஆடையை அணிந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு சட்டமும் அந்த நாட்டிலே அமுல்படுத்தப்படுகிறது. அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் பேர் மஜ்லிஸ் என்று கூறுவார்கள். அந்த மஜ்லிஸுடைய சபாநாயகராக இருப்பது யார்? இந்த இமாம் அலி ரஹ்மானுடைய மகன் ருஸ்தாம் அலி என்பவர் தான். இவர் இந்த சட்டத்தை சட்டபூர்வமாக்கிறார். இந்த கொள்கைகளை, இஸ்லாத்துக்கு எதிரான இந்த கொள்கைகள் இந்த நாட்டில் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு சட்ட கோர்வையாக ஆக்கப்படுகிறது. பிறகு யாராவது ஹிஜாப் அணிந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லி அந்த அபராத தொகையையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது என்னன்னா, யாராவது ஒரு தனிநபர் ஹிஜாப் அணிந்தால் அவர்கள் தஜிகிஸ்தானுடைய கரன்சிக்கு சொமோனி என்று கூறுவார்கள். 7,920 சொமோனிகள் அபராதமாக விதிக்கப்படும். ஸ்ரீலங்காவுடைய மதிப்பில் 2,27,066 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஹிஜாப் அணிஞ்சா 2 லட்சம் அபராதம். இதே தனியார் நிறுவனங்களோ அல்லது ஹிஜாபுகளை விற்கக்கூடிய இந்த சென்டர்கள், இவர்கள் யாராவது இதற்கு பிறகு அணிந்தாலோ விற்றாலோ 39,500 சொமோனிகள், அதாவது ஸ்ரீலங்காவுடைய மதிப்பு படி 11,32,465 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும். அரசாங்க அதிகாரிகள் யாராவது ஹிஜாப் அணிந்தால் 54,000 சொமோனிகள், இலங்கை மதிப்பு படி 15,48,180 ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும். இதே மத தலைவர்கள் யாராவது இப்படி அணிந்தால் 57,600 சொமோனிகள், இலங்கை கணக்குப்படி 16,51,392 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற சட்டம் அந்த நாட்டிலே இயற்றப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, முழுக்க இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்கள் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நினைக்கும் பொழுது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் மிக கவலையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாட்டு மக்களுக்கு
கூடிய சீக்கிரத்தில் நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும். நாம் பௌத்த நாட்டில் இருந்தாலும் நாம் நம்முடைய மார்க்கம் பிரகாரம் சுதந்திரமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் முழுக்க 96% முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இன்று இஸ்லாத்துக்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களுடைய அந்த பிரச்சனைகளையும் அல்லாஹ் சீர் செய்வானாக. இஸ்லாத்துக்கு எதிராக தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்த தஜிகிஸ்தான் ஜனாதிபதி உட்பட அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அட்டகாசத்திற்கு அல்லாஹ் ஒரு முடிவு ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.